ரமதான் பிறை கண்ட பிறகு உங்களுடைய ஒவ்வொரு நோன்புக்கான திதியா என்ன? ஹனஃபி மதுஹபில் சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு 1600 கிராம் கோதுமையோ அதன் மதிப்புள்ள பணத்தையோ கொடுக்கணும். அல்லது காலை மாலை இருவேளை வயிறார சாப்பிட கொடுக்கலாம், காலையிலையும் மாலையிலையும். இப்படியும் செய்யலாம், பணமாக கொடுக்கலாம், தானியமாக கொடுக்கலாம். மொத்தத்தில் அந்த ஃபிதியா என்ன என்பதை தெரிந்து அதன் சட்டங்களை மதிச்சு கொடுக்கலாம். ஆக இவங்க நோன்பு விடலாம். சில வாழ்நாள் நோயாளிகள், வயதில்லை ஆனால் நோயாளி, அவரால் நோன்பு வைக்க முடியாது. அந்த நோய் காலத்துக்கும் குணமாகாது, அவர்கள் நோன்பு விடலாம். மற்ற எல்லாரும் நோன்பு வைக்கணும். ரமதான்ல இடையில நோன்பு ரொம்ப முடியாமல் போனால் விட்டுட்டு கதா செய்யணும். எல்லாருமே நோன்பு வைத்தாக வேண்டும். ரமதான்ல ஒரு நோன்பை விட்டு காலம் முழுக்க நோற்றாலும் அவர் அதை ஈடு செய்ய முடியாது. சில இமாம்கள் சொன்னாங்க, ரமதான்ல ஒரு நோன்பு விட்டா அதுக்கு பதிலாக 1 மாதம் கதா செய்யணும்னு சொல்லி 1 மாதம் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க. இமாம் சயீத் பின் முஸைப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸில் வருது, ஹாக்கிம்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நரக காட்சிகளை அப்பப்போ பார்ப்பாங்க கனவுல. மேராஜில் சில காட்சிகளை பார்த்தாங்க, கனவுல அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சொர்க்கத்தையும் நரகத்தையும். ஒரு நாள் சொன்னாங்க, நான் நரகத்தை பார்த்தேன், அந்த நரகத்தில் ஒரு கூட்டத்தை நான் கடந்து போனேன், அவர்கள் தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுடைய வாய்களில் இருந்து ரத்தம் கொப்பளிக்கிறது. நான் கேட்டேன், இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ரமதானில் நோன்பை விட்ட பாவிகள். காரணம் இல்லாம ரமதான்ல நோன்பை விட்ட பாவிகள் தலைகீழா தொங்க விடப்படுவாங்க, அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கொப்பளிக்கும் என்று. அருமையானவர்களே, ரமதான்ல நோன்பு விடுவது எவ்வளோ பெரிய குற்றம், அது எவ்வளோ பெரிய குற்றம். உடல் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் எவ்வளோ தைரியமாக ரமதான்ல நோன்பு விடுறாங்க என்று ஆச்சரியமா இருக்குது. நாம் வாழுகிற இந்த காலம் வினோதங்களுடைய காலம். ஒரு பக்கம் நிறைய சிறியவர்கள் நோன்பு வைக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் நோன்பு வைக்கிறது ஒரு பக்கம், கடமையும் இல்லை அவர்களுக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கடமையான பலர் எந்த காரணமும் இல்லாம கஷ்டம் இருக்க தான் செய்யும். நோன்பு எந்த வணக்கத்தில் கஷ்டம் இருக்காது? ஹஜ்ஜுனா அதில் ஒரு கஷ்டம் இருக்க தான் இருக்குது, கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும். மார்க்கம் கடமையாக்கி இருக்கிற வணக்கங்களே அதற்கு பேரே மார்க்கத்தில் தக்லீஃப். தக்லீஃப்னா என்ன? அதை செய்யும் போது கஷ்டம் இருக்க தான் செய்யும். அப்போ கஷ்டம் அறவே இல்லாமல் இருக்காது. சில கஷ்டங்களுக்கு மார்க்கம் விதிவிலக்கு கொடுக்கும். இத்தகையவர்கள் நோன்பை விடலாம் என்று. எனவே அருமையானவர்களே, ரமதானுடைய நோன்பை விடுறது பெரிய பாவங்கள்ல மிகப்பெரிய பாவம். ரமதான்ல நோன்பு வைக்காம தயவு செய்து இருக்காதீங்க, நோன்பு கட்டாயம் வச்சாகணும். ஆக ரமதானுடைய இந்த மாதத்தினுடைய நோன்பை நாம தவற விடக்கூடாது. வாழ்க்கையில் அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறான். இன்னும் சில நாட்களில் நாம்